என்ன வச்சு நம்ம வீடியோ எடுக்கணும். நம்ம மும்பை நண்பர் வராரா? சரி கால் பண்ணி பாக்குறேன். டேய் வரியாடா? என்னது என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போறியா? என்னது உன் விசுவாசம் ரோஹித்துக்கா? என்னது அம்பானி கொடுக்குற காசு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களா? என்னது இந்த நாட்டு நகரத்துக்கு ஐபிஎல் எல்லாம் தேவையா? வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிவ்யூ. இன்னைக்கு எவ்வளவு பேருமே எல்லாம் வேற போட்டு வந்திருக்கோம். அப்படின்னா ஆனா டேபிள் கால்குலேஷனுக்காக கூட நானும் யோசிச்சேன் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணலான்னு. அது கொஞ்ச நேரத்துக்கு மேல வரமாட்டேங்குது. பார்க்கும் போதே மும்பை போகும்போது லைட்டா பாவமாதான் இருக்கு. ஏன்னா போனாடி வாங்குறாங்க. நாமளே பாவமான நிலைமையில தான் நம்ம ஓ டீமும் என் டீமும் இருக்கும். அதனால மும்பைக்கு ஹைதராபாத் தானே மேட்ச். நீ போட்டுருக்கா பிளேயிங் 11 ஆப்வியஸ்லி மும்பை நிறைய மாத்திருந்தானுங்க. ஒரு வழியா வில்ஜாக்ஸ் பிளேயிங் 11 உள்ள வந்திருக்காரு. ரிகல்ட் என்ன வந்ததுக்கு ப்ரோ வாட் அன் இன்னிங்ஸ், மஜா இன்னிங்ஸ் இன்னைக்கு வந்து 10 4 8 6 123 செம்ம டச்ல இருந்தான். ஆமா சுத்தமா நிறுத்தவே முடியல ஒரு கட்டத்துல. ஆமா என்ன பண்ண இப்ப இவனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மேட்ச் மாத்தி மாத்தி ஆடலாம். ஒரு மேட்ச் ரிகல்டன், ஒரு மேட்ச் டிகாக். இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் தான் அடிக்கிறானுங்க. பேசாம ஆல்டர்னேட்டா ஆட விட்டலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரையும். ஆனா இந்த மேட்ச் மும்பைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓப்பனிங் பேர் செட் ஆன மாதிரியே இருக்கு. லைக் ரெண்டு பேருமே வில்ஜாக்ஸும் 40 அடிச்சா, ஆனா டக்குன்னு 200 சைக்கிள் கிட்ட ஆனா அவனுமே அவுட் ஆனே. அவன் யாரு? நமந்தீரா. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் he who shall not be named. ஐ திங்க் அவர் தான் ப்ரோ. கையை பேக்கப் பண்ணிடலாம் கேட்டேன். என்னதான் ஆச்சு லிட்டரலா உங்களுக்கு? என்னதான் ஆச்சு? ஒரு காலத்துல வந்து விராட் கோலி மேல இந்த சில காம செலிபிரேஷன் எல்லாம் பண்ணி பயங்கரம் ஆடிக்கிட்டு இருந்தான். அச்சும் இல்ல ஃபார்ம் இல்ல. பெசா ஒரு 2-3 மேட்ச் சும்மா டிராப் பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன் கேட்டா. அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரேக் கொடுத்து அவர் ஆக்சுவலா கிளிக் ஆனா நல்லா இருக்கும் தான் நானும் உட்கார்ந்து இருந்தேன். பட் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா அவனுக்கு போயிட்டே இருக்கு. சோ அவன் ரொம்ப நாளாவே இப்படிதான் ஆடுறான். வேர்ல்ட் கப்லயும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. ஒரு மேட்ச் யுஎஸ்ஏ கூட ஆடினான். ஆனா இவன் கூட நமந்தீர் கூட லைட்டா சில மேட்ச் அடிச்சுட்டான். 30-40 அடிக்கிறான். இல்ல இந்த மேட்ச் ஓகே, பட் எப்படி அவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. இவனுங்க ஏன் திலக் வர்மாவை ஏத்தி ஆட மாட்டானுங்கன்னு எனக்கு ஒரு டவுட். லைக் இந்த ரைட் லெஃப்ட்ல ரொம்ப நம்புறானுங்கன்னு நினைக்கிறேன் மும்பை. திலக் வர்மாவோட பொசிஷன் ஒவ்வொரு மேட்சும் வந்து மாத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்த லெஃப்ட் ரைட்ன்றது அது ஒரு மிச்சு தான். அது இன்னமும் நம்பிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப ஹார்டா வெளியே போறாங்க. அதுவும் அவனுக்கு என்டையர் பேட்டிங் ஆர்டரே அதை பொறுத்துதான் இருக்காங்க. கூட ஸ்கை அடிக்கலடா. பாண்டியா எனக்கு உண்மையில நல்லா ஆனாடா. பாண்டியா வேற ஏதோ ஒரு மேட்சும் நல்லா இருந்தான். வந்து அவன் ரோலை நீ கரெக்டா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இதுதான் பாண்டியா யூஸ்வலி டஸ். 2 6 2 4 அடிச்சுட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு ஒண்ணு நிப்பான், இல்ல ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுவான். அதான் பண்ணுவான். பில்ட் பண்ணலாம் தேவையில்ல. வந்தோடனே அடிக்கணும்னு தான் இருந்துச்சு. அவன் வந்தோடனே அடிச்சான். மந்தீர் பெர்ஃபார்ம் பண்ணல, ஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணல, ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆயிட் இன்னைக்கு ஆடினா. பட் அவுட் ஆயிட்டு இருந்தான். அவனுங்க லாஸ்ட் ஸ்ட்ரோக்கா திலக் வர்மாவை தான் வச்சிருக்கானுங்க. அண்ட் எஸ்ஆர்எச் bowling யாராச்சும் நல்லா போட்டாங்களா ப்ரோ? கமின்ஸ் வந்தா செய்வாருன்னாங்க. ஆனா பட் இன்னைக்கு கமின்ஸே கொஞ்சம் அடிச்சுட்டானுங்க. ஆக்சுவலி எல்லாருமே அடிச்சானுங்க. ஆனா கமின்ஸ் தான் கொஞ்சம் பரவாயில்லையா தோணுச்சு. இஷான் மலிங்கா ரொம்ப நல்லா போட்டான் இன்னைக்கு. அவன் தான் இன்னைக்கு கம்மியா போட்டது. 243ல இஷான் மலிங்கா வந்து வெறும் 29 ரன்ஸ் தான் கொடுத்திருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயம். கெயில் 175ல புகி போட்ட மாதிரியான ஒரு லிட்டரலா சொல்லலாம். ஏன்னா வந்து அதுவும் பிச்சும் ரொம்ப ரொம்ப பிளாட்டான பிச்சா இருந்துச்சு இன்னைக்கு. அந்த பிச்ல வந்து அப்படி போட்டப்போ நான் கூட 244 எனக்கு என்ன டவுட்டா இருந்துச்சு, எஸ்ஆர்எச் பேட்டிங் இவனுங்க இவ்வளவு அடிக்கிறானுங்களே, எஸ்ஆர்எச் ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா. எஸ்ஆர்எச் பஞ்சாப் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இதுல தாண்டா இருக்கானுங்க. லைக் ஓகே ரன் போயிடுச்சு சேஸ் பண்ணிடலாம். 243 அரை ஸ்கோர் இல்லடா. அந்த மாதிரி பவர் பிளே தான் அவங்களோட மெயினான ஒரு இதுவா இருந்தது. பவர் பிளேல கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்துருவான் போல்ட். அங்க இருந்து அப்படியே பும்ரா பில்ட் பண்ணி அந்த பிரஷர்ல விக்கெட் போடுறதுதான். நியூசிலாந்து பவுலர்ஸ் எல்லாம் பேசி வச்ச மாதிரி போட்டுட்டு இருக்கானுங்க ஒரு டீம்லயும். ட்ரெண்ட் போல்ட் வந்தா அவனே ஒரு பொழந்தானுங்க. எந்த நியூசிலாந்து பிளேயரும் ஒரு மாதிரி நோட்டபிளாவே ஆடல இந்த ஐபிஎல். மும்பை ஒரு மொரட்ட ஸ்கேன்ல மாட்டிக்கிட்டானுங்க. ஆர்ச்சர் நல்லா இல்லாதப்போ போல்ட்ட கொடுத்துட்டு ஆர்ச்சர் இருக்கிறப்போ அவனை கொடுத்துட்டு போல்ட்ட வாங்கிட்டானுங்க. அதான் இப்ப மும்பைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவனுங்க வந்து ஜெயிச்சப்போ எல்லாமே பும்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பவுலர் இருந்தான். பவர் பிளேல போடுறது லைக்
மெக்லினகன் சூப்பரா போடுவான் அந்த காலத்துல. 2020ல அந்த சீசன்ல பேட்டின்சன் கூட செமையா போட்டான். பேட்டின்சன் நல்லா போடுவான். அப்ப போல்ட் வீக்ல இருக்கிறப்போ சூப்பரா போட்டான். இப்போ பார்த்தா அந்த போல்ட் சுத்தமா ஃபார்ம்ல இல்லாததுனால தீபக் சேர் பத்தி ஐ திங்க் சொல்லாம இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ வந்து உண்மையிலேயே பாவம் தான். போல்ட்டே இறக்குறானுங்க, அவனே அடிக்கிறானுங்க. தீபக் சேர் இருக்கிறாங்க, அவனே அடிக்கிறானுங்க. ஷர்துல் தாக்கூருக்கு சொன்ன மாதிரி கொடுத்துருக்கலாம்டா. இல்ல ஆக்சுவலா ஷர்துல் தாக்கூர் வழக்கமா என்ன பண்ணுவான்னா, என் தலைவன் எல்லாரும் நல்லா போடுறப்ப அடி வாங்குவான், எல்லாரும் அடி வாங்கும் போது ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுப்பான். அவனை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். ஒர்ஸ்ட் கேஸ் என்ன, அவன் அடி வாங்கியிருப்பான். அது எல்லாரும் வாங்கிட்டு தான் அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அதான் ஹெட்டும் அபிஷேக்கும் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா கொய்யால இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறானுங்க இவனுங்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. லைக் பார்ட்ல எல்லாரும் உடிச்சுட்டானுங்களா போட்டு. அபிஷேக் சர்மா உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். ரொம்ப அபிஷேக் சர்மா வந்து ரீசன்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல பெஸ்ட் இந்தியன் பேட்டர்னு கூட சொல்லலாம். கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட். அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஏன்னா லிட்டலா வேர்ல்ட் கப் அப்போ நானே மேல வர்மத்துல தான் இருந்தேன். என்னடா இவன் எல்லாம் ஷேர்ன்றானுங்க, அடிக்க மாட்டான்ட்டு. ஏன்னா ஹெட்டுக்கும் இந்த சீசன் சுத்தமா படவே இல்லை. இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஆடி இருக்கான். அது சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா ஹோம் கிரவுண்டு மும்பை இந்தியன்ஸ் ப்ளூ கலர்ல பார்த்தானே லைட்டா மூட் ஆயிட்டான். இந்த இஷான் கிஷன் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டவுட் இருந்துகிட்டே இருக்கு. போன வருஷம் இந்த மாதிரி தான் வந்து நாட் அவுட்டா இருக்கிற பால்ல கிளம்பி அவுட் அவனே நடந்து போயிட்டான். இந்த வருஷம் என்னடா வந்து கோல்டன் டக் ஆவறான். ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். பட் ஐ கான்ட் ப்ரூவ் இட். எல்லா கவர்னன்ஸர் நல்லா போட்டான். நம்பர்ஸ் அத சொல்லுமான்னு தெரியல, ஆனா நல்லா போட்டான். 37 ரன் கொடுத்திருக்கான். பட் ஸ்டில் அவன் விக்கெட் எடுக்கிறான்டா. அவன் கொடுக்கிற ரன்னுக்கு அட்லீஸ்ட் விக்கெட் ஆச்சு எடுத்துறான். ஆமா, அவன் தான் மும்பை கேம்ல எடுத்துறான். அவன் ஹேட்ரிக்ல இருந்தான்ல, அந்த ஒரு ஓவர் சூப்பரா போட்டான். ஒரு ஓவர் போட்டு 2 பேரையும் எடுத்து வந்தான். அதுக்கு அடுத்து ஒரு ஹார்திக் பாண்டியாவும் நல்லா போட்டான். ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு இன்னொரு விக்கெட் பேக் டு பேக் 4 ரன் ஓவர் இருந்தது. கரெக்ட், 4 ரன் ஓவர் அண்ட் அதான் இந்த ஸ்பேன் ஆஃப் 2 overs ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டானுங்க. அப்படி இருக்கிறப்போ நான் நினைச்சேன் மும்பை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு இது பண்ணுவானுங்கன்னு நினைச்சேன். ஆனா கிளாசன் வந்து அதுக்கு சான்ஸே கொடுக்கல. ஆள் பேங்கரா ஆடினா இன்னைக்கு. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் அண்ட் மிடில் ஆர்டர் பக்காவா செட் ஆயிடுச்சு. அங்கேயும் அபிஷேக் சர்மாவும் அடிக்கிறான், ஹெட் அடிக்கிறான். அவனுங்களுக்கு அந்த ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயில் சேஃப் மாதிரி கிளாஸ் வச்சிருக்கானுங்க. மிடில் ஆர்டர்ல இருந்துட்டு அவன் ஆரஞ்சு கேப் வேற லெவல் அன்னைக்கு ஆடலடா. டேய் நான் ரெட்டி மேல கொஞ்சம் ரெடி ஆகுது. அவ கொஞ்ச நேரம் அவுட் ஆகாம கஜி கிளாஸ்னுக்கு அழகா ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு. அவன் அந்த கேம் நல்லா தான் பண்ணான். பயங்கரமான ஃபுல் பேக். ஆக்சுவலா கிஷன் கேப்டனா இருந்தப்பயே நல்லா பண்ணானுங்க. நல்லா தான் பண்ணானுங்க. அதான் இப்போ கமின்ஸ் வந்தானே ஒரு நியூ பவுலிங் ஆப்ஷனும் சரி, ஒரு அவன் கொஞ்சம் 2-3 நல்ல ஷட் டவுன் ஓவர் என்ன போடுவான், பவர் பிளேலயும் போடுவான், டெத்லயும் போடுவான். அதனால அந்த ஆப்ஷனும் வந்துருச்சு இப்போ அவனுங்களுக்கு. மும்பை வந்துட்டு இன்னைக்குமே அந்த எப்படி சொல்றது 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறமே ஒரு ஓவர் ஏதோ ஒரு ஓவர் கிளாஸ் நடிச்சா நினைக்கிறேன். மறுபடியும் ஏதோ தோத்த மாதிரியே தான் ஆடிட்டு இருந்தானுங்க. ஒரு ஃபயரே இல்ல மும்பைட்ட இன்னைக்கு. ஜெயவர்தனால அது அழுகுற மாதிரி உட்காந்துருக்கா உள்ள உட்காந்துட்டு. இது இந்த விஷயத்துல பிளமிங்க பாராட்டலாம். என்ன நடந்தாலுமே ஜாலியா கூலர்ஸ் பாட்டிக்கிட்டு வந்து மஜாவா இருப்பாரு ஆள் உள்ள. ஏன்னா அங்க அம்பானி வந்து கொளுத்திடுவானுங்க. மும்பை இப்ப பாண்டியாவையும் பெருசா பிளேம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பாண்டியா மேல இருந்த வன்மம் எல்லாத்தையுமே அவன் ஒழுங்கா பண்ணிட்டான். நியூ பால் வந்து பும்ரா போல்ட்டு கொடுத்துட்டான். அவன் அப்புறமா லேட்டா தான் வந்து போட்டான். பார்லே முடிஞ்சுதான் வந்து போட்டான். பவுலர் ரொட்டேஷன் கூட ஓரளவுக்கு பண்ணிட்டான் இன்னைக்கு. அவன் பவுலர்ஸ் எவனுமே போடல. இதுக்கே பாண்டியா இன்னைக்கு நல்லா தான் போட்டான். மோஸ்ட் ஓவரால் லைக் டீசெண்டா போட்டான் கம்பேர் டு மத்த பவுலர்ஸ். ஆபீஸ் சீரீஸ்ல வந்து ஒரு கோட் இருக்கும், இட்ஸ் நாட் எவ்ரி டைம் யூ லேர்ன் a lesson, sometimes you just fail அப்படின்ற மாதிரி. இந்த இன்னொன்னு வந்து இதுதான் ரிப்பல்டனோட இந்த ஸ்கோர் தான் வந்து எம்ஐக்கு ஹையஸ்ட் ஸ்கோர். இது வந்து ஜெயசூர்யாவை பீட் பண்ணிருக்காங்க. இது யார் மேல வன்மம் தெரியல. ஹிட்மேன் மேல வன்மமா இல்ல சச்சின் மேல வன்மமா, யார் மேல இருக்கிற வன்மம் தெரியல. சலீல் அரோரா வந்து பேங்கரான ஒரு கேமியோ, 30 runs from 10 balls. சலீல் அரோரா வேற லெவல். அப்ப கூட நினைச்சேன்டா சரி பூம்ரா ரன் கொடுத்துறாங்க கடைசியில ஏதோ கிளச் பண்ண போறான்னு நினைச்சேன். அந்த சீனே இல்லைன்னு சொல்லி வளர்ந்துட்டான் பூம்ராவை போட்டு. பும்ரா இன்னைக்கு 54 நினைக்கிறேன். ஓகே, இது இங்க வேலாயுதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆனா எப்படி ஒரு டீம்ல வந்து எல்லாருமே அப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்ப ஸ்கை, பும்ரா, ரோஹித் டு an extent கூட சொல்லலாம். அது எப்படி 3 பேரு இவன் எல்லாரும் அந்த சேம் டைம் எப்படி இருப்பாங்கன்னு தான் எனக்கு அது ஒரு சின்ன டவுட் இருக்கு. ரோஹித் வந்து லாஸ்ட்ல இப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்கான். அதை பார்க்கும்போது இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும்.
சிரிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி. அம்பானி எல்லாம் பாவமா இருந்துச்சுடா போன மேட்ச் பார்க்கும் போது. லைக் அம்பானி எல்லாம் அந்த சாம்சங் 100 அடிச்ச மேட்ச்ல அம்பானி வந்துட்டு பாதியிலே கிளம்பிட்டான். ஆமா, செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே, ட்ரம் ரோல் பாய்ஸ். வன்மம் கொட்டோம்னா நான் இன்னைக்கு ஸ்கை மேல தான் வன்மம் கொட்டுவேன் கண்டிப்பா. ஏன்னா மறுபடியும் வந்து இன்னைக்கு பேட்டிங் ஸ்கை ஸ்கேம். ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சு நானும் வாவ் ஒருவேளை இருக்கு போல இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். அது பார்த்தா என்னடி இது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கை மேல கட்டியே கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த மேட்ச் பும்ரா மேலேயும் கொஞ்சம் குட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பும்ராவும் வந்து சுத்தமா ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஆப்வியஸ்லி பும்ரா வந்து கோட்டு தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் இந்த மேட்ச் யாரும் எடுத்து பார்த்தோன்னா ஏன்னா ஹார்திக் பாண்டியா நிறைய ஓவர் அவனை நம்பி கொடுத்தான், நீ போடுன்ட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ். பட் எந்த ஓவருமே பும்ரா ஒழுங்கா போட்ட மாதிரியே எனக்கு தெரியல. ஸ்டார் ஆஃப் த மேட்ச்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளாசன் தான் ப்ரோ. கிளாசன் இன்னைக்கு பேங்கரா ஆடினா, எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. லைக் அவன் கொஞ்சம் இது முன்னாடி கூட கொஞ்சம் எப்படி சொல்றது ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா ஆடின மாதிரி தெரிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்லாம். ஆனா இப்போ வந்துட்டு செம்மையா ஆடினா இன்னைக்கு. அது ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் மாதிரி ஒரு அடிச்சான் அந்த அல்லாஹ் ஜன்ஃபர். அந்த ஷாட்லாம் பார்த்துட்டு ஓகேடா இஸ் பேக். நான் வன்மோன்னா இன்னைக்கு அமந்தீர் மேல கூட்டு வந்தா டேய் வடி நமந்தீர் இன்னைக்கு அடிச்சிருக்கலாம் டேய். நான் ஒவ்வொரு மேட்சே சொல்றேன் தான்டா. நமந்தீர 1 டவுன் இறக்குறானுங்க, 2 டவுன் இறக்குறானுங்க. அவன் கிளிக்கே ஆக மாட்டேங்கிறான் பாவம். ஆக்சுவலி அவனை 4 டவுன் 5 டவுன்ல இறக்கும் போதே ஆடிட்டு இருந்தான்டா. அப்போ பெருசா அவனுக்கு படவே இல்லை. லைக் அமந்தீர் கைக்கு இன்னைக்கு போன பால் எல்லாமே பாவம், எல்லாமே அவங்க கையில தான் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தான். ஆமா, ஆக்சுவலி அதுல ஒரு கேட்ச் வச்ச கஷ்டமான கேட்ச். அது போக லைக் இந்த மாதிரி அவனுக்கு 2 பேரும் அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது அவன் பிடிச்சிருக்கணும். ஒரு கேட்ச் ஆச்சு பிடிச்சிருந்தானா இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கும். சும்மா போர் அடிக்குது. இஷான் கிஷன் மேல கொட்டு மேல மும்பை ஏதாவது ஸ்கேம் பண்றான். இஷான் கிஷன் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கா. விஸ்வாஸ் என்னைக்குமே அம்பானிக்கிடா மாதிரி அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. என்ன கேட்டா இன்னைக்கு அபிஷேக் சர்மாவுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சின்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் IPL. அவர் ரொம்ப ரொம்ப ரிலையபிளான ஒரு பேட்டரா மாறிட்டே இருக்கான். லைக் பவர் பிளேவை ரொம்ப கம்மி பேட்டர்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்றாங்க. சூரியவன்ஷி, அப்புறம் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் வேற யாரு விஷால் மலிங்கா கண்டிப்பா கொடுப்பேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளவு ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல வந்து ஆல்மோஸ்ட் 7 எக்கானமி வந்து இட்ஸ் ஒர்த் தி கோல்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பெல். இன்னொன்று வந்து கிளாசனுக்கு கொடுப்பேன். ஹெட் வந்து சமயம்னா கண்டிப்பா பயங்கரமான இன்னிங்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஆனா ஹெட்டுக்கு வந்து பவர் பிளேன்ற ஒரு இது இருந்தது, ஓப்பனிங் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இருந்தது. கிளாசன் வந்தப்போ ஆல்ரெடி விக்கெட்ஸ் போய் அங்கேயும் மேட்ச் மாறி இருக்கலாம். கிளாசன் வந்து கொஞ்சம் சவுத் இருந்தா அங்கேயே மறுபடியும் மும்பை பக்கமே மேட்ச் மாறி இருக்கலாம். ஆனா பயங்கரமா ஒரு இடத்துல கூட மும்பை பவுலர்ஸ் வந்து திரும்பி உள்ள வர விடவே இல்லை. நம்ம இன்னிங்ஸ் எல்லா மேட்ச் அப்படியே கம்ப்ளீட்டா மாத்திட்டான். வன்மோன்னு பார்த்தா ஸ்கை மேல கண்டிப்பா போட்டணும். ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேனா இப்ப எனக்கு தெரிஞ்சு மும்பை லைனப்ல அவன் தானே இருக்கிறதுல சீனியர் இப்போ. இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்தா ஸ்கை தான் சீனியர் நினைக்கிறேன். கன்சிஸ்டன்டா ஃபிளாப் ஆயிட்டு இருக்கான். அதுவும் இன்னைக்கு வந்து இருந்த ஒரு கண்டிஷனுக்கு அவனுக்கு ப்ரெஷரும் இல்லை, எதுவுமே இல்லை. அவனுக்கு வந்து நல்ல ஒரு லைசன்ஸ் இருந்தது அண்ட் ஹோம் கண்டிஷன் இருந்தது. கேப்டன் டீம்டா 5 பாயிண்ட் கூட எடுக்க முடியல.